திருமண தாமதம்னு ஒன்று இருந்ததுன்னா இப்போதைக்கு திருமணத்திற்குண்டான காலங்கள் அப்படிங்கிறது இல்லை. தற்போது அந்த அமைப்புங்கிறது கிடையாது. 1 வருஷம் இல்லைன்னா 2 வருஷம் கழிஞ்சு தான் அதோட அமைப்பு. அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படிங்கிறத சொல்லுவோம். இது உதாரணமாக எந்த லக்னம் சொல்லுவோம்னா மகர லக்னக்காரங்களுக்கு சொல்லுவோம். அவிட்ட நட்சத்திரம் 2வது பாதம் போகும்போது திருமணத்திற்குண்டான காலமானு கேட்டு வருவாங்க. எங்க போன வருஷம் தானேங்க ஒரு வாய்ப்பு வந்தது, அதை ஏன் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, பொண்ணு படிக்கணும்னு சொல்லிட்டா ஒரு 6 மாதம் கழித்து படிப்பை முடிச்சுக்கலான்னு நினச்சோம், இல்லைனா நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போவே முடிஞ்சிருக்கும்னு. வரக்கூடிய வாய்ப்பை இவர்கள் தடுத்ததுனால் அந்த அமைப்புங்கிறது அப்போவே வந்துருச்சு. அதுக்கு அடுத்த வாய்ப்பு எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா 2 வருஷம் கழிஞ்சு தான் அந்த அமைப்பு. இவங்களுக்கு கும்ப லக்னமாக மாற்றம் அடைந்து அவிட்ட நட்சத்திரம் 4வது பாதம் போகும்போது தான் அந்த திருமணத்திற்கு உண்டான அமைப்பு. அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணுமானா கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்போ ஒரு ஜாதகம் பார்க்கும்போது உரிய காலம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் தெரியும். இன்றைக்கி எல்லாரும் எப்படி ஜாதகம் பார்க்க வராங்கன்னா உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கும். கடன் அப்படிங்கிறது 6 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்க. கடந்த 2 வருஷத்தில் அது அதிகப்படியான கடன் அப்படிங்கிறது வளர்த்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ என்னென்னா பரிகாரம் அப்படிங்கிறது கேட்பாங்க. எப்படி முடியும் அப்படிங்கிறத நான் கேள்வி கேட்பேன். உண்மையிலேயே ஒரு கடன் அப்படிங்கிறது உடனே வந்தது கிடையாது. அது நீண்ட நாளாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதற்கு யார் காரணம்?